வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். டெல்லியில் நேற்று நடைபெற்ற ஒரு சந்திப்பு, அதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கணும்னு சொல்லலாம். திடீர்னு எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு சந்திப்பு. இந்த சந்திப்புக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக ஒன்றிய அமைச்சரை நான் சந்திச்சேன், பேசினேன் அப்படின்ற மாதிரி கதைகளை சொல்றாரு. ஆனா அதே பழனிசாமி இப்படியான ஒரு சந்திப்பு நடக்க போகுது அப்படின்ற தகவலை கூட சொல்லாம தான் டெல்லிக்கு போனாரு. டெல்லியிலையும் கூட அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு நடக்க இருக்கிறதான்ற தகவலை அன்னைக்கு காலையில, அதாவது நேற்று காலையில சொல்ல மறுத்துட்டாரு. என்ன நடந்துச்சு? எதற்காக இந்த சந்திப்பு? இது திட்டமிட்ட ஒரு சந்திப்பு, முன்கூட்டியே பிளான் பண்ணப்பட்ட ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்புக்கு முன்னாடியே ஓய்வு பெற்ற நீதிபதி சதாசிவம் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாரு, பேசினாரு. அதுக்கப்புறம் தான் அரசியல் எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்ற ஒரு ஒற்றை கோஷத்தை அவர் சொன்னார். அப்போது பிஜேபியோட அலையன்ஸான்றதை மறுக்காமல் அவர் போனார். அது வரைக்கும் எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசினது தான். என்றுமே பாஜகவுடன் கூட்டணி இல்லை, மைனாரிட்டி ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு தேவை, அதிமுக மைனாரிட்டிகளின் கட்சி, மைனாரிட்டிகளின் நம்பிக்கை நட்சத்திரம் எடப்பாடி பழனிசாமி, பாஜக கூட்டணியால் தான் நான் தோற்றேன், ஜெயக்குமார், பாஜக கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருப்போம், சிவி சண்முகம், இப்படிலாம் டைலாக்ஸ் பெரிய அளவுக்கு. கேபி முனுசாமி பாஜகவுக்கு எதிராக பேசாத டைலாகே கிடையாது. சிவி சண்முகம் கூட முன்னாடி டிடிவி தினகரன் பேசினார் இல்லையா, இப்போ அண்ணாமலையோட உட்காந்து இஃப்தார் கஞ்சி குடிக்கிற அதே டிடிவி தினகரன் என்ன பேசினார்னா, பாஜக ஒரு நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி, அது கூட எவனா கூட்டணி வச்சுப்பானா அப்படின்னு. அந்த மாதிரி தான், ரைட்டுங்களா. சசிகலா பேசிச்சு இல்லை, கூவத்தூர் முகாம் அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க தான் என்னை முதலமைச்சராக்க விட மாட்டுறாங்க அப்படின்னு பேசிச்சு. அது மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாஜகவுக்கு எதிராக பேசாதவங்க யாருமே கிடையாது அதிமுகவில். அது எடப்பாடி பழனிசாமி உச்சகட்டம், ரைட்டுங்களா. அமித்ஷா லீலா பேலஸில் ஒன்று சொல்கிறாரு, அதை மறுக்கிறாரு. இவர் சீட் அதிகமாக கேட்குறாங்க, அதையும் மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பாஜக இன்னைக்கு மைனாரிட்டியா பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் அதிமுக அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிமுகக்குள்ளேருந்தே வருது. அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய அளவில் இந்தி எதிர்ப்பை கொண்டு போகுது, டீலிமிட்டேஷன் தொகுதி மறு சீரமைப்பை பெரிய அளவுக்கு கொண்டு போகுது, பார்லிமெண்ட்டில் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, சட்டமன்றத்தில் இருமொழி கொள்கை அப்படின்றது அதிமுகவும் ஆதரிக்குது, டீலிமிட்டேஷனை அதிமுகவும் ஆதரிக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக பாஜகவே இல்லை, தமிழ்நாட்டில் பாஜகவே இல்லை, பாஜகவை தமிழக மக்கள் முற்றிலும் நிராகரித்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் டெல்லியில் உருவாகுது. அப்போ தமிழ்நாட்டில் பாஜக இல்லையா? கேரளாவில் கூட ஒரு எம்பி ஜெயிச்சிட்டோம் நம்ம, தமிழ்நாட்டில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறது, இதுக்கான நிலவரம் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் அவங்களுடைய கவலை. அதில் அண்ணன் தம்பிதுரைக்கு ஒரு நப்பாசை உண்டு, எப்போவுமே எப்படியாவது மந்திரி ஆகிடணும் அப்படின்னு ஒரு நப்பாசை உண்டு அவருக்கு. அவர் காங்கிரஸ் இருந்தாலும் அவர் மந்திரி ஆவார், பிஜேபி இருந்தாலும் அவர் மந்திரி ஆவார். அந்த மாதிரி ஸ்கூல்லாம் காலேஜஸ்லாம் நிறைய நடத்துகிறாரு. அதனால் அவருக்கு அதுக்கான தேவை இருக்குது, அவரோட நப்பாசையும் உண்டு. அப்போது சதாசிவம் இவரோட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கார். அவருக்கும் பாஜக உறவு அதிமுக துண்டிச்சதில் அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் என்பது இருந்தது. அப்போ தான் எடப்பாடியோடைய உறவினர்கள் வீடுகளில் ரெய்டு நடக்குது. ஆமாம், ராமலிங்கம்ன்ற ஒரு வீட்டில் ரெய்டு நடக்குது, ஜனவரி மாதத்தில் நடக்குது. அந்த ரெய்டோட இன்ஃப்ளக்ஸ் எல்லாத்தையும் அமித்ஷா கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. கலெக்ட் பண்ணி வச்சு அதில் இருக்கக்கூடிய ஒரு தகவலை சதாசிவத்துக்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். உடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்தித்தார். அப்போது இவங்களை எல்லாரையும் கூட கூட்டிகிட்டு போய் சந்திக்கிறார். இப்போ ரைடால் நடந்த சந்திப்பு இது, ஒரு ரெய்டால் நடந்த சந்திப்பு. ரெய்டு ஒன்று மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 25 நிமிஷம் தான் இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தனியாக தான் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி. லாங்குவேஜ் ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கர கம்யூனிகேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எடப்பாடியால் இங்கிலீஷை புரிஞ்சிக்க ஓரளவுக்கு முடியும், ஆனால்
அமித்ஷாவால் இங்கிலீஷில் தான் பேச முடியும், வேற தமிழ் அவரால் பேச முடியாது. அதையும் மீறி 1 மணி நேரத்துக்கு மேலே ரெய்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு ரெய்டு. 650 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க ராமலிங்கம் கிட்டேருந்து. ராமலிங்கத்தோட பணம் எல்லாமே வந்து எடப்பாடியோட பணம். எடப்பாடி பையன் மிதுன் வந்து சைலண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர். அதுதான் இவங்களுடைய பிரச்சனை. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் நினச்சா உன்னை தூக்கி உள்ளே உட்கார வச்சிட முடியும். உள்ளே உட்கார வச்சுட்டு சசிகலா கையில் ரெட்டையிலேயே கொடுத்துட முடியும். சசிகலாவை மறுபடியும் பவருக்கு கொண்டு வர முடியும். ஓபிஎஸ்ஸை பவருக்கு கொண்டு வர முடியும். நீ வந்து ஜெயிலில் இருப்ப. நீ ஜெயிலில் இருந்தீங்கன்னா கட்சி வந்து உன்னை விட்டு போயிடும். நீ வந்து அரசியலில் காணாமல் போயிடுவ. விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்கியா? இதுதான் சதாசிவம் வந்து இவர்கிட்ட கொடுத்த மெசேஜ். எடப்பாடியை வந்து கைது பண்ண பாஜக தயாராகுது அப்படின்றது தான் எடப்பாடிக்கு சதாசிவம் கொடுத்த மெசேஜ். அந்த மெசேஜில் தான் அண்ணன் சைலண்டாக போகிறார். உட்காந்துட்டு அங்கே உட்காந்து 1 மணி நேரம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் விளக்குறாரு. யார்? அமித்ஷா. ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை வழக்குக்கு சிபிஐ போனதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருக்காரு. நெடுஞ்சாலைத்துறை ஊழல் சம்பந்தமான வழக்கு. கொடநாடுல வந்து முழுக்க முழுக்க அந்த டெலிஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணிட்டாங்க. டீகோட் பண்ணதில் எடப்பாடி ஃபோனும் இருக்கு. அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ராய் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணாமல் இருக்கு. மத்திய அரசு நிறுவனம் சப்மிட் பண்ணாமல் இருக்கு. சப்மிட் பண்ணால் என்ன ஆகும்? அது நீ எங்கே போவ? உனக்கு ஜெயில் கன்ஃபார்ம். ஒன்று கூட்டணிக்கு வா, இல்லைன்னா ஜெயில் கன்ஃபார்ம். இதுதான் வந்து அமித்ஷா வந்து மிரட்டல். கூட்டணிக்கு வா அப்படின்ற அழைப்பு அப்படின்றத தாண்டி என்ன ஒப்பந்தம்? கூட்டணினா யார் தலைமையில, யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், யார் துணை முதலமைச்சர் வேட்பாளர்? அதிமுகனா வெறும் எடப்பாடி இருக்கக்கூடிய அதிமுகவா? டிடிவி தினகரன், சசிகலா இவர்களுடைய எதிர்காலம், ஓபிஎஸ் உடைய எதிர்காலம், இதெல்லாம் பற்றியும் கூட அமித்ஷா தரப்புல பேசப்பட்டுச்சா? கண்டிப்பா பேசப்பட்டிருக்கு. அது எப்படி பேசப்படாம இருக்கும்? அதாவது வர ஜனவரி மாதம் இவங்க எல்லாரும் ஒன்றா கூட போகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து சசிகலா, எடப்பாடி எல்லாரும், ஓபிஎஸ் எல்லாரும் சந்தித்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு வந்து கட்சிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கான அச்சாரமும் நேற்று அங்கே போடப்பட்டிருக்கு. அதில் வந்து இவர் கேட்டுக்கிட்டது வந்து சசிகலா இப்போது பிரச்சனை எங்கன்னா எடப்பாடி பின்னாடி ஒரு பெரிய ஏடிஎம்கே ஃபோர்ஸ் ஒன்றை வந்து எடப்பாடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் தான் தலைவர்ன்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ். உண்மையான அதிமுக, பாஜகவை எதிர்த்த அதிமுக, லேடியா மோடியான்னு கேட்ட அதிமுக, அந்த மாதிரி ஒரு அதிமுகவை இவர் வச்சிருக்காரு. ஸோ ஆனால் இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பிஜேபி கேதர் பண்ணி வச்சிருக்கு. அதுதான் 18% வாக்குகள் பிஜேபி வாங்கின வாக்குகள். அண்ணாமலை தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தென் மாவட்டங்களில் வாங்கின வாக்குகள். தென் மாவட்டம், கோவை இதெல்லாம் சேர்த்து ஒரு தென் மாவட்டம்னா அவங்களுக்கு தேனி வரும், ராமநாதபுரம் வரும், எல்லாமே வரும். இதெல்லாம் வாங்கின வாக்குகள். இவங்க வந்து அந்த விஜயகாந்த் பையன் போட்டிட்ட தொகுதியை தவிர வேற எங்கேயுமே இவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸே இவங்க கொடுக்கவே இல்லை. ரைட்டுங்களா? மற்ற இடங்கள்லாம் இவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் தர்மபுரி, வேலூர், ஏசி சண்முகம், இதெல்லாம் ஒரு 18% வாக்குகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க இவங்க. ஆனால் அதிமுக தான் அதை விட பெருசாக எல்லா தொகுதியும் சேர்த்து ஒரு 20% வாக்குகளை அதிமுக வச்சுருக்கு. இப்போ நீங்கள் இதை பற்றிலாம் பேசினாங்களான்னு கேள்வி கேட்டீங்களே. நேற்று அமித்ஷாவோட ட்வீட் பாருங்கள். எடப்பாடி சந்திப்பு முடிஞ்ச உடனே எடப்பாடி 10,000 விளக்கம் சொல்கிறாரு. அதில் முக்கியம்னு காவேரி கோதாவரி இணைப்பு திட்டமா, நடந்தாய் வாழி காவேரி, முல்லை பெரியாறு, இதெல்லாம் அவர் பேசுகிறார். மேகதாது நிதி கொடுக்கறது, நிதி வராதது, 100 நாள் திட்டத்துக்கு, வேலை திட்டத்துக்கு நிதி கொடுக்காதது, இதெல்லாமே எடப்பாடி வந்து ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. நீ கூட்டணி பற்றி கேட்ட உடனே எரிச்சல் அடைகிறார். இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கு 1 இயர் இருக்குது அப்படின்றது அவருடைய இது. போன வாட்டி பார்த்தீங்களா தேர்தல் நெருக்கத்தில் தான் கூட்டணியை பேசணும். இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இவர் பேசினது வந்து மெகா கூட்டணி, மிக பலமான ஒரு கூட்டணியை வந்து அதிமுக அமைக்கும், அந்த மாதிரி ஒரு கூட்டணி, இந்த விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அமித்ஷா வந்து அவரோட ட்வீட்டில் அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும், தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் மற்றும் ஊழல்களை எல்லாவற்றையும் முறியடிப்போம்,
தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். அப்ப கூட்டணி அரசு அதிமுக அங்கம் வகிக்க, இல்லைன்னா அதிமுக தலைமையிலையா இல்ல பாஜக தலைமையிலையா, அது பற்றியும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி அரசு அப்படின்னு போன தடவை 20 சீட் கொடுத்தாங்க. இந்த முறை எவ்வளவு சீட் கொடுப்பாங்க? இப்போ எங்க ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு இல்லையா, 100 சீட்டு பாஜக அப்படி கேட்குறாங்க. அந்த அளவுக்குலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா பாஜக மிக கணிசமான ஒரு சீட்டை வந்து வாங்கிட்டு ஒரு பெரிய கட்சியா 5 எம்எல்ஏக்களோட இருக்காது, அதை விட அதிகமான ஒரு பெரிய கட்சியா வரணும் அப்படின்னு நினைக்கும். சப்போஸ் இவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா அப்போதான் யார் சீஃப் மினிஸ்டர் வருவாங்க? ஷிண்டேவா ஃபட்னவிஸா? மகாராஷ்டிரா ஃபார்முலா வரும். அப்போ யார் வருவாங்க? நிர்மலா சீதாராமன் ஒருவேளை டக்குன்னு முதலமைச்சரா தமிழகத்துக்கு வரலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கூட பிஜேபி வச்சிருக்கும். ஆக மொத்தம் வந்து இவங்களால அதிமுகவால் இனி தப்பிக்க முடியாது. எடப்பாடி வந்து சிறைக்கு போவார். இதுதான் வந்து அமித்ஷா மிரட்டிய மிரட்டல். அந்த பின்னணியில தான் முகம் கருகி போய் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. வெளில வரும்போது முகம் வந்து தெளிவா இருக்காது, அவங்க முகம் கருகி போய் தான் வராங்க இவங்க. கேட்டிங்களா? அண்ணன் வேலுமணி இருக்காரு, உள்ளாட்சித்துறை ஊழல். விஜயபாஸ்கர் இருக்காரு, அண்ணன் கொரோனா ஊழல். அண்ணன் ராஜேந்திர பாலாஜி இருக்காரு, ஆவின் ஊழல். எப்பயோ கண்டக்டர் டிரைவர் லைசன்ஸுக்கு நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கினார்னு இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியை ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கரண்ட் ஊழல் டாக்குமெண்ட்டோட மாட்டியிருக்கு. ராமலிங்கமும் சரி, சேலம் இளங்கோவன் இன்னொரு இவரோட காசு போகிற இடம் சேலம் இளங்கோவன், அதெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அவங்க அண்ணாமலையே பிடிச்சி வச்சிருக்காங்க. அண்ணாமலை எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு, அண்ணாமலை மச்சான் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு, இதில் எவ்வளோ புழங்கிட்டு இருக்கு அப்படின்னு அண்ணாமலையே பிடிச்சி வச்சிருக்காங்க. அதனால அவங்க வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. சரி, இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விருப்பம் இல்லாமல் இந்த மிரட்டலுக்கு பணிந்து, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம், விருப்பம் இல்லாமல் மிரட்டலுக்கு பணிந்து பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார். அப்படிதான் நிலைமை, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அது? ஆமா, அதிமுக தொண்டன் வந்து பாஜக கூட்டணியை விரும்பல. பாஜக அதிமுக கூட்டணி அமையும்னா அவன் வந்து அவனோட அதிமுக ஓட்டு வந்து பாஜகவுக்கு 1% கூட ஷேர் ஆகாது. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாரு, பன்னீர்செல்வம் முக்குளத்தோரு, அவர் வந்து அங்கே நின்னாரு அப்படின்றதுனால ஓட்டு போட்டவன்லாம் இருப்பான் ஏடிஎம்கேக்காரன். ஆனால் அவெல்லாம் வந்து பிஜேபி நிற்கிற தொகுதியில் ஓட்டு பிஜேபிக்கு போட மாட்டான், டிரான்ஸ்ஃபரே ஆகாது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது மிகவும் பொருந்தாத கூட்டணி. ஒரு பீரியட்ல சொல்லுவாங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து ஒரு பார்லிமெண்ட் தேர்தலில் மோசமாக தோத்துரும், 2 சீட்டு நம்ம தான் ஜெயிப்பாங்க. அது காரணம் வந்து திமுகவுடைய ஓட்டு வந்து காங்கிரஸுக்கு போல. அங்கே அப்போ வந்து கூட்டணி வந்து 50-50 வச்சுக்கிட்டாங்க. அதனால அந்த கூட்டணியை வந்து நிராகரிச்சாங்க திமுக தொண்டர்கள். அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் ப்ராக்டிக்கலா, அதிமுக தொண்டர்கள் மற்றும் உள்ள அதிமுக ஓட்டர்ஸ் எல்லாருமே ப்ராக்டிக்கலா வந்து அதிமுகவை நிராகரிப்பாங்க. குறிப்பா பாஜகவை டோட்டலா முற்றிலுமாக நிராகரிப்பாங்க. ஏன்னா இந்த கூட்டணி அமைகிறதே ஒரு மிரட்டல் துணியில தான். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றீங்க, இப்ப அதிமுக தொண்டர்கள் பாஜக கூட்டணியை விரும்பல, அதிமுகவுடைய தலைமை பாஜகவால் மிரட்டப்படுகிறது. அப்போ இந்த விஷயம் வந்து இப்போ பொது வெளியில அதிமுக தொண்டர்கள் வரைக்கும் இது தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய பட்சத்துல பாஜகவினுடைய மிரட்டலை எதிர்கொண்டு எடப்பாடி பழனிசாமி இல்ல உங்களோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், என்னை நீங்க சிறையில போட்டா கூட பரவாயில்ல, என் தொண்டன் எனக்கு இருக்கான், என் கட்சி என் பின்னாடி நிற்கும் அப்படின்னு தைரியமாக தேர்தலை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதிர்கொண்டால் அது பயன் அளிக்குமா எடப்பாடி பழனிசாமிக்கு? நிச்சயமா அது மாதிரி ஒரு நிலையை வந்து அவர் எடுத்துட்டாருன்னா நிச்சயமா அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பலன் அளிக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு நிலையை அவரால் எடுக்க முடியாது. இப்போ வந்து எனக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, அந்த வியாதியை நான் முதல்ல கவுண்டர் பண்ணணும், மாத்திரை போடணும், அதை வந்து என் உடம்ப மெயின்டைன் பண்ணாதான் நான் ஃபர்தரா இயங்க முடியும். அப்படின்னும் போது நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுவேனா இல்லை எதிர்த்து வீரமாக களத்தில் நிற்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுவேனா? அந்த வியாதியை தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அந்த மாதிரி இவங்க ஊழல் பண்ணி டோட்டலாக எல்லாருமே மாட்டியிருக்காங்க. எல்லாரோட ஜாதகமும் ஜெண்டா கையில் இருக்கு, ஜெண்டா விட மாட்டான், பின்னி எடுத்துருவான். அதான் கூப்பிட்டு மிரட்டுறது. இப்போ நீங்கள் பிஜேபி நினச்சிருந்தா இந்நேரம் நான் சொன்ன அந்த மினிஸ்டர் எல்லார் மேலேயும் அமலாக்கத்துறை பாஞ்சிருக்கும்ல. அதிமுக ஊழல் கட்சின்னு
அமித்ஷாவே வந்து ஒரு கருத்தரங்கத்துல தேர்தலுக்கு முன்னாடி பேசினவர் தான் அமித்ஷா. ஜெயலலிதா வந்து ஊழல்வாதின்னு பேசினவர் தான் அண்ணாமலை. ரைட்டா? எல்லாமே நடந்தது இல்லையா? அப்போ அதிமுகவை ஏன் கை வைக்காம இருக்காங்க அப்படின்னா, எப்படியாவது அதிமுக தொண்டர்களோட வாக்குகளை நம்ம வாங்கிடலாம், அவ்வளவுதான். சிவசேனா நிலைமை தான் அதிமுக கூட்டணி. அதுக்கப்புறம் வந்து இனி அதிமுக இருக்காது. ஜெயிச்சதுக்கு பிறகு ஓரமா உட்காரு, அவ்வளவுதான். ஒருவேளை ஜெயிச்சா ஓரமா உட்காரு அப்படின்ற நிலவரம் தான். அதிமுக வந்து பாஜக இனி கபலீகரம் பண்ணிடும், முழுங்கும். சரி, இப்போ அமித்ஷா தரப்புல வந்து அதிமுக அப்படின்னு வரும்பொழுது மற்றவங்களையும் சேர்த்துதான் அவர் அதிமுகன்னு பாக்குறாரா? நான் சொல்றது டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்களை எல்லாம் இணைத்து அதிமுக அப்படின்றத பாக்குறாரா? ஆக்சுவலா வந்து இவரை கூப்பிட்டதுல இன்னொரு ஆங்கிள்னா, ஒன்றும் கரப்ஷன், நீ உள்ள போயிடுவேன். ரெண்டாவது ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி இவங்க எல்லாருமே வந்து மற்றவங்களை எல்லாரையும் சேர்க்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சு வர்றாங்க இல்லையா? அதில் வந்து செங்கோட்டையன் கொஞ்சம் தீவிரமாகவே வந்தார் இல்லையா? இந்த எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் வந்து சசிகலாவால் ஆப்ரேட் பண்ணப்படுறாங்க. சசிகலா வந்து பணம் கொடுத்து அதிமுகவை கைப்பற்றுற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால தான் வைத்திலிங்கத்தெல்லாம் போய் பார்த்தாங்க. அந்த இதெல்லாம் வந்து களத்துக்கு நான் மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்றதுக்காக தான் சசிகலா பார்க்குறேன். அந்த சசிகலா கையில் ரெட்டையிலேயே கொடுத்துடலாமா? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஏன்னா வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் இடையில மோதல் அவ்வளோ பயங்கரமான மோதல். கல்யாணத்துக்கு தாலி கட்ட கூப்பிடல, ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டாரு. ரிசப்ஷனில் மைக்கே பிடிக்காம இறங்கி நடந்துட்டாரு. சிபி ராதாகிருஷ்ணனை மட்டும் சந்திச்சுட்டு போயிட்டாரு எடப்பாடி. அவ்வளோதான். அப்போது இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய மோதலுக்கு பின்னாடி இருக்கிறதும் பாஜக. சசிகலா, செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் டெல்லியிலேயே உட்காந்துக்கிறாரு. அவரு, தம்பித்துறை எல்லாரையுமே வந்து பாஜக கைப்பற்றிருச்சு. அதில் சிங்கிள் அவுட் யாருன்னா அண்ணன் எடப்பாடி. அப்போ எடப்பாடிக்கு நீ சிங்கிள் அவுட்டாக இருக்கிறியானா உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணுன்றது தான் அந்த அவரோட உறவினர் மேலே நடத்தப்பட்ட ரெய்டு. 650 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டை பிடிச்சது அவர் வீட்டில். இதெல்லாமே அங்கே. ஸோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பம் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த குழப்பத்தை வந்து நாங்கள் ஒன்று நீ வந்து கூட்டணியை ஏற்றுக்கிட்டு எங்கள் கூட வந்தீங்கன்னா நீ கட்சியில் இருப்ப, இல்லைன்னா சசிகலாவுக்கு ரெட்டையிலையை கொடுத்துட்டு உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுரும். இதுதான் இந்த மிரட்டலுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்வைக்கப்பட்ட இந்த கோரிக்கைகள் இதெல்லாம் வந்து டிமாண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பாஜக தரப்புக்கு எந்த டிமாண்டும் வைக்கப்படலையா? ரொம்ப முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கறது பாஜகவினுடைய மாநில தலைமை அண்ணாமலை. அவர் தான் வந்து ஒரு நெருடலாக இருக்கிறாரு, அவரை மாற்றிருங்க அப்படின்ற ஒரு சின்ன கோரிக்கை கூட அவரால் முன்வைக்கப்பட்டு அது பாஜகவால் ஏற்றுக்கொள்ளப்படலையா? எடப்பாடியால் முன்வைக்கப்பட்டது வந்து சசிகலா, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கணும்னு நீங்கள் இப்போதைக்கு ப்ரெஷர் பண்ணக்கூடாது, அதை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றது அவரோட டிமாண்டு. அது அக்செப்டட். சசிகலா, ஓபிஎஸ் இப்போதைக்கு இல்லை. தேர்தலை ஒட்டி அது நடக்கலாம். அடுத்த மாதம் இவங்க இப்போ உற்சாகம் அடைஞ்சிருவாங்கல்ல. பாஜக அலையன்ஸுக்கு எடப்பாடியை ஒத்துக்கிட்டு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் இனிமேப்பட்டு அதிமுகவில் சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சோம். இனி எடப்பாடியை வந்து ஒரு பொதுச் செயலாளராகவே மதிக்க மாட்டாங்க. அவர் தான் சிஎம் கேண்டிடேட், அவரை போடுறாங்க, நிற்க வைக்கிறாங்க. அந்த சிஎம்மாவே அவர் ஜெயிச்சிட்டா கூட 1 இயரில் மாற்றிடுவாங்கல்ல. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தால் மாற்றிடுவாங்க. ரைட்டா? ஜெயிச்சா கூட இனி வந்து எடப்பாடியுடைய சாப்டர் வந்து டோட்டலாகவே க்ளோஸ். அதுக்கான நிலைமைக்கு பாஜக அவர் வந்து எடப்பாடியை கொண்டு வந்துருச்சு. அப்புறம் இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து அண்ணாமலையை வந்து அதே மாதிரி எப்படி பாஜகவை அதிமுக தொண்டை வெறுக்கிறானோ அதுக்கு ஈக்குவலாக அண்ணாமலையும் வெறுக்கிறான். அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்றதுல அதிமுகவில் வந்து இருவேறு கருத்துக்கள் கிடையாது. இப்போ கிவ் அண்ட் டேக் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னா நாங்கள் கூட்டணிக்கு வந்துடுறோம், இது ஒரு கிவ். டேக்குன்னா அண்ணாமலை அங்கே இருக்கக்கூடாது, அதுதான் டேக். இதில் முக்கியமான டெவலப்மெண்ட் பிஜேபிக்குள்ளேயே நடந்ததுன்னா பையா ஜோஷின்னு ஒரு கேரக்டர், அவர் வந்து நாக்பூரை சார்ந்தவர், ஆர்எஸ்எஸ்கார். அவருக்கு வந்து இப்போது தமிழ்நாடு, கேரளா ரெண்டுத்தையும் கவனிக்கிற இன்சார்ஜை கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அண்ணாமலை விஷயத்தில் அவர் நெகட்டிவாக இருக்கார்.
அவர் வந்து அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கிளியராக இருக்காரு. அதனால அண்ணாமலை வந்து மாற்றப்படுவார் அப்படின்னு. அப்போ அண்ணாமலை அடிக்கடி டெல்லி போகிறது வர்றது, அவர் வந்து திமுக கூட்டணி உடஞ்சிடும்னு நெகட்டிவான ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறது, போகிறது வர்றது எல்லாமே அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் தான், ரைட்டா? திமுக கூட்டணி நான் உடையிற மாதிரியா இருக்கு? அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் எங்கேயும் இல்லை. வேல்முருகன் எதிர்ப்பு தெரிவித்தா கூட வேல்முருகன் வந்து மந்திரிகள்லாம் சந்தித்து பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அது வேல்முருகனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு திமுகவுக்கு தெரியும். அது அது கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அடங்க வேண்டி, எரியறதை பிடுங்கணும்னா கொதிக்கிறது தானே அடங்கும். அது திமுகவுக்கு தெரியும், அதை ஹேண்டில் பண்ணும். அப்போ திமுகவில் அதிருப்தி என்பதே கிடையாது. வேற சிங்கம் வந்து தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னு மிக கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து முதல்வர் ஃபோன்லேயே சொல்கிறாரு பிரேமலதாவுக்கு. முதல்வர் சொல்கிறாரு, பிரேமலதா வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? அவங்க பாசிட்டிவான பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக முகாம் தான் கலகலத்து இருக்கே தவிர திமுக முகாம் வந்து கலகலத்து இல்லை. எடப்பாடி இதில் மிரட்டப்படுறாரு. எடப்பாடி வந்து இந்த அலையன்ஸுக்கு வர்றாரு. எடப்பாடியை வந்து இனி வந்து கட்சிக்குள்ள எவனோ 5 பைசாவுக்கு மதிக்க மாட்டான். அதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டு. எடப்பாடி என்னும் ஆளுமை அப்படின்னு சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்கள்லாம் எடப்பாடி மணி, எடப்பாடி என்னும் ஆளுமை. என்ன ஆளுமை? போய் முட்டி போட்டு உதவாகிட்டு வர ஆளுமை. என்ன ஆளுமை? எடப்பாடி என்னும் ஆளுமையா அப்படின்னு. ஓபிஎஸ் என்னும் ஆளுமைன்னானுங்க. ஓபிஎஸ் வீக்குன்னாங்க. இப்போ நாளைக்கு பிஜேபி டிசைட் பண்ணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் பன்னீர்செல்வம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? எடப்பாடி என்னும் ஆளுமை எங்க? ராமலிங்கம் 650 கோடி மேட்டர்ல எடப்பாடி என்னும் ஆளுமை படுத்துக்கிச்சு. மறைமுகமா அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. விஜய் தரப்புல இருந்து இவ்வளவு சீட்டு கேட்டாங்க, அதிமுக தரப்புல அவ்வளவு கொடுக்க முடியாது, கம்மி பண்ணிக்கங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியில வந்துச்சு. இப்ப பாஜக அதிமுக கூட்டணி ஏறக்குறைய உறுதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்லுவது போல. என்னப்பா சந்தேகம்? அடப்பாவிகளா! இன்னைக்கு தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கா, இல்ல ஸ்டில் என்டிஏக்குள்ள தாவேகாவுக்கு இடம் இருக்கா? கொள்கை எதிரி வேற பாஜக அப்படின்ற போது அந்த கொள்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தாவேகா உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி வர்றதா இருந்தா இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான, அகாமடேட் பண்றதுக்கான இடம் இருக்கா? அவங்க வரமாட்டாங்க, அவங்க தனியா நிற்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் அதிருப்தி அடைந்த ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் இல்லை, அவங்க வந்து போவதற்கான சிறந்த இடம் வந்து தாவேகா. ஒன்று திமுக போடுவாங்க, பெண்கள் பகுதியில் வந்து திமுகவுக்கு அந்த வாக்குகள் அதிகரிக்கும். அதான் மரக்காணத்துலேயும் ஈரோடு கிழக்குலையும் நம்ம பார்த்தோம். இல்லைன்னா அவங்க வந்து பெருசாக அவங்க வந்து ஃப்ளேரப் ஆகி வருவாங்க. பாஜக வந்து முழுக்க அதிமுகவை கையில் வச்சு அதை கைப்பற்றி, அது வந்து வருங்கால அதிமுக வந்து பாஜக முழுசாக சந்திரமுகியாக மாறிய கங்காவை பாருன்ற மாதிரி அதிமுக வந்து முடிஞ்சு போச்சு. சாப்டர் இனி க்ளோஸ். இனி பாஜக தான் டிசைட் பண்ணும், ரைட்டுங்களா? அமித்ஷா தான் டிசைட் பண்ணுவார். அவர் சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவர் கரெக்டாக டிசைட் பண்ணுவார். அவர் டிசைட் பண்ணி கொண்டு போவார். ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து அந்த ரோலு, அந்த கேரக்டரில் நிற்கக்கூடிய கட்சி வந்து தாவேகா. அதுக்கான வாக்குகள் வந்து புதுசாக அதிமுகவுடைய வாக்குகள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகம். அப்போ இது தாவேகாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் புரிஞ்சுக்கலாம், பாசிட்டிவான விஷயம் தாவேகாவுக்கு. அப்போ அவங்க தனித்து நிற்கும் பட்சத்தில் அவங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலான ஓட் ஷேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எடப்பாடி மட்டும் இல்லை, பாஜகவும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நீங்கள் தமிழ்நாடு மக்களே வந்து ஆன்டி பிஜேபி தாங்க. நீங்கள் ப்ரோ பிஜேபியா ஏடிஎம்கே போனாலே இப்போ வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, டிஎம்கே நல்லா இருக்குன்றது தான் வரும், டிஎம்கே ஜெயிக்க போகுதுன்னு தான் வந்துகிட்டு இருக்கு. பிஜேபி ஏடிஎம்கே கம்பைன் அப்படின்னு தான் போன தேர்தலில் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தனியாக நிற்கும் போதே டிஎம்கே முன் வச்ச கேம்பெயின் வந்து இவங்க தனியாக நிற்கலை, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு, பாஜகவும் அதிமுகவும் ஒன்றுன்ற கேம்பெயின் தான் அவங்க வச்சாங்க. அந்த கேம்பெயின் வச்ச கேம்பெயின் இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. அப்போ பாஜகவும் அதிமுகவும் ஒன்றுன்றத ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்துச்சுன்னா அது என்ன எஃபெக்ட் ஏற்படுத்தும்? பார்லிமெண்ட் தேர்தலையே 0/40,
8 தொகுதிகளில் தான் ஜெயிச்சாங்க. இப்போ பாஜகவோட சேர்றதுனால ஓபிஎஸ், சசிகலா அது இதுன்னு ஒரு ஒத்துமையை உருவாக்குறதுனால ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். சில இடங்கள்ல டஃப் கூட கொடுக்கலாம். ஆனா அவங்களுடைய திமுக வந்து முழுக்க முழுக்க ஆன்டி பிஜேபின்றது போகுது. இப்போ நீங்க வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ரெங்தன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்துல பிஜேபின்னு வரும்போது ஆன்டி பிஜேபி, ஆனா நாங்க ப்ரோ ஏடிஎம்கேன்ற ஃபோர்ஸ் டிவிகே பக்கம் போச்சுன்னா இப்ப ஸ்ட்ரெங்தன் ஆகிற ஓட்டு மைனஸ் ஆயிடு. திமுக நெகட்டிவா ஸ்ட்ரெங்தன் ஆகும். இன்னும் இருக்காரு எங்க அண்ணன் சீமா, அவர் போவாரான்னு கேட்கலையே. அவரோட நிலைமை அது எப்படிங்க? திராவிடமும் தேசியமும் ஒன்னா கூட்டணிக்குள்ள அண்ணன் போவாரா? அண்ணன் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாரு பிஜேபியோட சேர்ந்து. கொஞ்சம் பெரியாரை எதிர்த்து பேசி பிஜேபி சொன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போவாரே தவிர அண்ணன் வந்து தனியா நிற்பாரு. வழக்கம் போல பயிற்சி தான், வழக்கம் போல பயிற்சி தான் அவரு. அந்த பயிற்சி இந்த முறை நடக்காது. அதையும் டிவிக்கே தூக்கிட்டு வந்துடும். பல வாக்காளர்களை டிவிக்கே தூக்கிட்டு வந்துடும். அவங்க சைடில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல வாக்காளர்களை டிவிக்கே தூக்கிட்டு வந்துடும். அதிமுகவுல இருந்து சிதற அதிருப்தி வாக்குகள், சீமானுடைய வாக்குகள், இதையெல்லாம் வந்து அபகரிச்சு தாவேக்கா ஒரு ஷேப்புக்கு வரும். ஆனா அந்த ஷேப் வந்து ஷேப்பா தான் இருக்கும். ஓட்டு போடுற வயசு வராத பையனை மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 14 வயசு 10 வயசு பையனா தான் இருக்கும். அடுத்துதான் அவங்க வளர்ச்சி. அதுக்கு அடுத்த பாய்ச்சல் தான் நம்ம அரசியல்ல நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு வந்து 26 ஆல்ரெடி முடிவான ஒரு முடிவு தான். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.